மகளிர் நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற விழிப்புணர்வு திரளோட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர திரளோட்டத்தில் பெண்கள், மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட குறுந்திரளோட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கும் இலவச சேவை எண் 181 பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான திரளோட்ட போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். விருதுநகரில் பன்னாட்டு மகளிர் நாளையொட்டி அம்மா மகன் பங்கேற்ற 10 கிலோமீட்டர் தூர திரளோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தங்களது குழந்தைகளின் கைகளை பிடித்துக் கொண்டும் கைக்குழந்தைகளை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டும் ஓடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. வேலூரில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற திரளோட்டத்தை ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் நடைபெற்ற திரளோட்ட போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற குறுந்திரளோட்டத்தில் பெண்கள், பெண் காவலர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற திரளோட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே உள்ள கள்ளப்புலியூரில் மகளிர் நாளையொட்டி 5 கிலோமீட்டர் தொலைவிலான குறுந்திரளோட்டம் நடைபெற்றது. இதனிடையே அரியலூரில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வேக நடை போட்டியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட மேலாடை அணிந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.